தினேஷ் அண்ணா. இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற. நீங்கள் ஹீரோ, ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால், ஸோ அவர் என்கிட்ட என்னன்னு தெரில, 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு. 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்குண்ணே அப்படின்னேன். எங்கே குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த இதில் 40 வயசு 41 வயசு இருக்குண்ணே, அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டினா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு க்ரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேனோடனே நானே கொஞ்ச நேரம் ஆனால் ஓகே தானே அப்படின்னு. ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போடா சொல்ல. அப்புறம் அதுக்கு வச்சு நான் எப்படா உன்னை வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்னு சொன்னார். எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் என் கூட அந்த தேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆகிருக்கு, டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அசோதை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க, என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன். பட் சொல்லிடுவோம், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு. ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களும் நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் தான் அது ஃபஸ்ட் ஆளாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதை எழுதி மொதல் ஹீரோவே அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அன்பாக வந்ததுக்கு. சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன், சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாரோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன்லையும் சரிப்பா அதை என்னன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடின்னு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதே மாதிரியே இருங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ
அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்லும் போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜென்சனாக இருக்கட்டும், அவர் ஆர்ட் டைரக்டர், அவரும் ஒரு ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணல. சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி இன்னைக்கு வரல, அவருக்கு வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் அப்படி இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை, இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலைல ஆனால் என் ஷூட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிகேபி ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.